அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது 6ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய குறிப்புகளை ஒரு வரி வினாக்களாக நாம் பார்க்க இருக்கிறோங்க. நிச்சயமாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் குறிப்பாக பொதுத்தமிழ் பகுதியில் 100க்கு 100 கேள்விக்கு சரியாக பதிலளிப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 600 கேள்விகள் ஒன்லைனராக நம்ம பார்க்க இருக்கிறோங்க. கொஞ்சம் வேகமாக போகும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடலை பாடியவர் பாரதிதாசன். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளவர் பாரதிதாசன். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உருவமா உனக்கும் எனக்கும் என்ற பாடலை பாடியவர் கவிஞர் காசி ஆனந்தன். நிர்மித்த என்பதன் பொருள் உருவாக்கிய, ஊழி என்பதன் பொருள் நீண்டதொரு காலப்பகுதி, மேதினி என்பதன் பொருள் உலகம், பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம், ஊழி பல நூறு கண்டதுவாம், அறி ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கனிச்சாறு. இந்த பாடலை பாடந்து பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்ட நூல் கனிச்சாறு. பாவலரேறு என்று சிறப்பிக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், நூறாசிரியம். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி நெருப்பு தோன்றி என்ற பாடலை பாடியவர் வாணிதாசன். தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம், மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது, மேதினி சுருங்கிவிட்டது. மேதினா உலகம். உலகில் எவ்வளவு மொழிகள் உள்ளன? 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற பாடலை பாடியவர் பாரதியார். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. வலஞ்சுழி எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு ஆ, ஏ, ஔ, ஞா, ஞா. இடஞ்சுழி எழுத்துக்களை எடுத்துக்காட்டு டா, யா, ழா. தமிழ் என்ற சொல் எந்த நூலில் வந்துள்ளது? தமிழ் என்ற சொல் தொல்காப்பிய நூலில் இடம்பெற்றுள்ளது. தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே என்ற பாடலர் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். தமிழ்நாடு என்ற சொல் எந்த நூலில் வந்துள்ளது? சிலப்பதிகாரத்தில் வஞ்சிகாண்டத்தில் இடம்பெற்றுள்ளது. பொறுத்துக. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற பாடல் சிலப்பதிகாரத்தில் வஞ்சிகாண்டத்தில் இடம்பெற்றுள்ளது. தமிழன் என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அப்பரின் தேவாரம். தமிழன் கண்டாய் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அப்பரின் தேவாரம். ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் சீர்மை. பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகு குட்டல் அல் குட்டல் காய், அதாவது இனிப்பு அல்லாத காய். பூவின் 7 நிலைகள்: அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். மா என்னும் சொல்லின் பொருள். மா என்பதற்கு பல பொருட்களை தரக்கூடியது. மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ். உள்ளத்தை மகிழ்விப்பது இசை தமிழ். உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைக்குறைகளை சுட்டிக்காட்டுவது நாடகத்தமிழ். தமிழ் கவிதை வடிவங்கள் எவை? துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள். தமிழ் கவிதை வடிவங்கள் துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள். தமிழின் உரைநடை வடிவங்கள் கட்டுரை, புதினம், சிறுகதை. ஆல், ஆல இலை, அரச இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை. அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை. அருகுப்புல், கோரைப்புல். நெல்தாள், வரகுத்தாள். மல்லி, தழை. சப்பாத்துக்கள்ளி மடல், தாளை மடல். கரும்பு தோகை, நாணல் தோகை. பனை ஓலை, தென்னை ஓலை. கமுகு, பாக்குனா கூந்தல்னு சொல்லலாம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். வேளாண்மை என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? வேளாண்மை என்னும் சொல் கலித்தொகை மற்றும் திருக்குறளில் இடம்பெற்றுள்ளது. உழவர் என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நற்றிணை. பாம்பு என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? குறுந்தொகை.
வெள்ளம் என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பதிற்று பத்து. வெள்ளம் வரும்போது ரொம்ப பதற்றமாக இருக்குது. முதலை என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? குறுந்தொகை. கோடை என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அகநானூறு. உலகம் என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? உலகம் என்னும் சொல் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் மற்றும் திருமுருகாற்றுப்படையில் இடம்பெற்றிருக்கும். தொல்காப்பியத்தில் கிளவியாக்க பகுதியில் இடம்பெற்றிருக்கும். மருந்து என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? மருந்து என்னும் சொல் திருக்குறள் மற்றும் அகநானூறில் இடம்பெற்றுள்ளது. ஊர் என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தொல்காப்பியம். ஊர், அன்பு, உயிர், மகிழ்ச்சி. ஊர், அன்பு, உயிர், மகிழ்ச்சி. ஊர், அன்பு, உயிர், மகிழ்ச்சி. உயிர் இருந்தால் ஊரில் வாழ முடியும், அன்பு இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இது 4 சொற்களுமே பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கும். குறிப்பாக இதில் அன்பு பார்த்திங்கன்னா அன்பு, உயிர், மகிழ்ச்சி. அன்பு, உயிர், மகிழ்ச்சி இது 3மே திருக்குறள் மற்றும் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. ஊர் மட்டும் தொல்காப்பியத்தில் மட்டும் இடம்பெற்றிருக்கும். அதே அன்பு, உயிர், மகிழ்ச்சி. உயிர் இருந்தால் அன்பாக இருக்கலாம், அன்பாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த 3 வார்த்தையும் தொல்காப்பியம் மற்றும் திருக்குறளில் இடம்பெற்றுள்ளன. மீன் என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? குறுந்தொகை. புகழ் என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தொல்காப்பியம். அரசு என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அரசு என்னும் சொல் திருக்குறளில் இடம்பெற்றுள்ளது. செல் என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தொல்காப்பியம், புறத்திணையில் இடம்பெற்றிருக்கும். பார் என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பெரும்பானாற்றுப்படையில் இடம்பெற்றுள்ளது. ஒளி என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தொல்காப்பியம், கிளவியாக்கம் 48. முடி என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தொல்காப்பியம். ஒளி, முடி 2 தொல்காப்பியத்தில் தான் இடம்பெற்றுள்ளது. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் தொன்மைனா பழமை. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்ற பிறந்தநாள் வாழ்த்து பாடலை பாடந்து கவிஞர் அறிவுமதி. தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்த உதவுவது மொழி. நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலக மாதலின் என்ற பாடலொரு இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்ற பாடல் இடம்பெற்ற நூல் கார் 40. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை குறிப்பிடுவது பதிற்றுப்பது. நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்தவடு பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றுள்ளது. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை நற்றினை குறிப்பிடுகிறது. கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற பாடலில் இடம்பெற்ற நூல் நற்றினை. நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள். தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்றவர் அறிவியல் அறிஞர் கலிலியோ கலிலி. இக்கருத்து திருவள்ளுவமாறு எனும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது. தினையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் திருவள்ளுவமாலை. ஆசிரியர் கபிலர். உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற அறிவியல் செய்தி எந்தெந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகமாது நாளி என்ற பாடலை பாடியவர் ஔவையார். தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் மேனாள் குடியரசுத் தலைவர் மேதக அப்துல் கலாம், இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோவின் தலைவர் சிவன். இன்பத் தமிழ் என்னும் தலைப்பில் பாடலை பாடியவர் பாரதிதாசன். புரட்சி கவி பாவேந்தர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்பு ரத்தினம். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. உயிரெழுத்துக்கள் 12 உள்ளன. அதில் குறில் எழுத்துக்கள் 5. ஆ, இ, உ, ஏ. நெடில் எழுத்துக்கள் 7 இருக்குன்னா ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. குறில் எழுத்திற்கும் எத்தனை மாத்திரை? 1 மாத்திரை. நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18. அந்த மெய் எழுத்தை 3ஆக பிரிக்கலாம். வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம்னா கசட தபர, மெல்லினம்னா ngங்கன நமன, இடையினா எரல வளல. மெய் எழுத்துக்கள் ஆயுத எழுத்திற்கு ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். கிளாக் வைஸ்னா வலஞ்சுழி, ஆன்டி கிளாக் வைஸ்னா இடஞ்சுழி. இன்டர்நெட்னா இணையம். வாய்ஸ் சர்ச்னா குரல் தேடல். சர்ச் என்ஜின்னா தேடுபொறி. டச் ஸ்கிரீன்னா தொடுதிரை. ஃபேஸ்புக்னா முகநூல். வாட்ஸ்அப்னா புலனம். நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் போற்று நூல் சிலப்பதிகாரம்.
மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவனலை போல் மேல் நின்று தான் சுரத்தலான் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பாடியிருப்பார். கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம். கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம். அலர் என்பதன் பொருள் மலர். திகிரி என்பதன் பொருள் ஆணை சக்கரம். பொற்கோட்டு என்பதன் பொருள் பொன்மயமான சிகரத்தில். மேரு என்பதன் பொருள் இமயமலை. நாமநீர் என்பதன் பொருள் அச்சம் தரும் கடல். அழி என்பதன் பொருள் கருணை. தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலை அணிந்தவன் சோழ மன்னன். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது? சேர மரபு. இளங்கோவடிகளின் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படும் நூல் சிலப்பதிகாரம். இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவை சிலப்பதிகாரம், மணிமேகலை. திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் சிலப்பதிகாரம். கழுத்தில் சூடுவது தார். பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் குட்டல் கோட்டு. அவன் குட்டல் அளிப்போல் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவன் அளிப்போல். கொங்கு குட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கலர். வெண்குடை பிரித்து எழுதுக வெண்மை குட்டல் குடை. கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்பனை செய்தவர் பாரதியார். காணி நில வேண்டும் பராசக்தி காணி நில வேண்டும் அங்கு என்று தொடங்கும் பாடலை பாடியவர் பாரதியார். காணி என்பதன் பொருள் நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். சித்தம்னா உள்ளம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவிப்பாடும் திறன் பெற்றவர் பாரதியார். எட்டயபுரம் மன்னரால் பாரதி எனும் பட்டம் பெற்றவர் பாரதியார். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் பாரதியார். மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படித்தவர் பாரதியார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு ஆகிய நூல்களை இயற்றியவர் பாரதியார். காணி நிலம் என்னும் பாடல் எந்த நூலில் உள்ளது? பாரதியார் கவிதைகள். கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள் பிரித்து எழுதுக நன்மை குட்டல் மாடங்கள். நிலத்தினிடையே பிரித்து எழுதுக நிலத்தின் குட்டல் இடையே. முத்து குட்டல் சுடர் முத்து சுடர். நிலா குட்டல் ஒளி நிலா ஒளி. பொறுத்துக முத்து சுடர் போல நிலா ஒளி. தூய நிறத்தில் மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். பெரும்பாலும் வலசை போகின்ற பறவைகள் நீர்வாழ் பறவைகள். உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்க இவற்றிற்காக பறவைகள் இடம்பெயர்கின்றன. பறவைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்றன? நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். எந்த திசையில் பொதுவாக பறவைகள் வலசை போகின்றன? பறவைகள் பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள்: தலையில் சிறகு வளரும், இறகுகளின் நிறம் மாறும், உடலில் கற்றையாக முடி வளரும். சில நேரங்களில் ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும். நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் சத்தி முத்த புலவர். ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். தென் திசை குமரியாடி வடை திசைக்கு ஏகிவராயன் எனும் செய்தி எந்த செய்தியை குறிப்பிடுகின்றன? பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. இந்த பாடலை பாடுந்து சத்திமுத்த புலவர். ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு டேஸ் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. செங்கால் நாரைகள். வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழ்வது தமிழ்நாடு. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. கப்பல் பறவை தரையிறங்காமல் எத்தனை கிலோமீட்டர் வரை பறக்கும்? 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். கப்பல் பறவைக்கு வழங்கும் வேறு பெயர்கள்: கப்பல் கூழைக்கடா, கடற்கொள்ளை பறவை. சிட்டுக்குருவியின் நிறம் பழுப்பு நிறம். ஆண் சிட்டுக்குருவியின் தொண்டைப்பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். பெண் சிட்டுக்குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். ஆண் சிட்டுக்குருவியின் உடல் பகுதி அடர் பழுப்பு நிறம் இருக்கும். ஆண் சிட்டுக்குருவியின் உடல் பகுதி அடர் பழுப்பு நிறம். கூடு கட்டி வாழும் பறவை எனும் சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி கூடு கட்டும்போது சத்தமிட்டு கொண்டே இருக்கும். சிட்டுக்குருவி எத்தனை முட்டைகளிடும்? 3 முதல் 6 முட்டைகளிடும். சிட்டுக்குருவி தன்னுடைய முட்டைகளை எத்தனை நாட்கள் அடைக்காக்கும்? 14 நாட்கள் அடைக்காக்கும். 15ஆம் நாளில் குஞ்சுகளை பொரிக்கும். டேஸ் பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவி வாழ்கின்றன, துருவ பகுதிகளை தவிர. சிட்டுக்குருவிகள் இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கின்றன. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவின் வீழ்ச்சி, த ஸ்பால் ஆஃப் ஸ்பாரோ என்று பெயரிட்டவர் டாக்டர் சலீம் அலி. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்றவர் டாக்டர் சலீம் அலி.
உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிக் ஆலா. பறவைகள் பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவியல் நாள் மார்ச் 20. தட்ப வெப்பம் பிரித்தெழுத தட்பம் கூட்டல் வெப்பம். வேதியுரங்கள் பிரித்தெழுத வேதி கூட்டல் உரங்கள். தரை கூட்டல் இறங்கம் தரை இறங்கம். வழி கூட்டல் தடம் வழித்தடம். கிழவனும் கடலும் த ஓல்ட்மேன் அண்ட் சி எனும் புதினத்தை எழுதியவர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் த ஓல்ட்மேன் அண்ட் சி எனும் புதினத்திற்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு 1954. கிழவனும் கடலும் த ஓல்ட்மேன் அண்ட் சி எனும் புதினத்தின் நாயகன் சாண்டியாகோ. சாண்டியாகோவிற்கு எத்தனை நாட்கள் வரை ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை? 84 நாட்கள் வரை. எத்தனை நாட்கள் மனோலின் என்ற சிறுவன் மீன் பிடிக்க கற்றுக்கொள்வதற்காக சாண்டியாகோவுடன் சென்றான்? முதல் 40 நாட்கள். எத்தனையாவது நாள் சாண்டியாகோவிற்கு மீன் கிடைத்தது? 85வது நாள். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? எழுத்துக்கள் 2 வகைப்படும். அவை முதல் எழுத்து சார்பெழுத்து. எழுத்துக்கள் 2 வகைப்படும். உயிரெழுத்துக்கள் 12 மெய் எழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் என்பர். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். அவை உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். உயிர்மெய்னா என்ன? மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களுடன் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. மெய்யெழுத்துக்கள் இக்கு கூட்டல் ஆ உயிரெழுத்து கா. ஸோ மெய்யெழுத்து உயிரெழுத்துக்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. உயிர்மெய் எழுத்தின் ஒளிவடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை ஒத்திருக்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்தவர்கள் இவை சார்பெழுத்து வகையில் அடங்கும். ஆயுதம் 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் ஆயுதம். முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை என்னும் வேறு பெயர்கள் உண்டு. நுட்பமான ஒழிப்பு முறையை கொண்டது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பு எழுத்து ஆகும். தொடர்களை பிரித்து 2 தொடர்களாக எழுதல். பல நாள்களாக மழை பெய்யாததால் பயிர்கள் வாடவில்லை. பல நாள்களாக மழை பெய்யவில்லை, பயிர்கள் வாடின. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர். சரணாலயம் என்பதன் வேறு பெயர் புகலிடம். கண்டம்னா கான்டினென்ட். கிளைமேட்னா தட்பவெப்பநிலை. வெதர்னா வானிலை. மைக்ரேஷன்னா வலசை போதல். சாங்சுரினா புகலிடம். கிராவிடேஷனல் பீர்னா புவியீர்ப்பு புலம். அறநூல்களில் உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள். ஒருவருக்கு மிகச்சிறந்த அணியாக இருப்பது பணிவும் இன்சொல்லும். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக. இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு. 2016ஆம் ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாரியப்பன் உயரம் தாண்டுதல் என்ன பதக்கம் வென்றார்? தங்கப்பதக்கம் வென்றார். T42 பிரிவில். அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடியை இயற்றியவர் ஔவையார். புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடியை இயற்றியவர் நெல்லை சு.முத்து. அறிவியல் சிந்தனைக்கோள் ஆய்வியல் மூழ்கு இயன்றவரை புரிந்துகொள் ஈடுபாட்டுடன் அணுகு உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலை வெல்லும் ஏனென்று கேள் ஐயம் தெளிந்து சொல் ஒருமித்து செயல்படு ஓய்வர உழை ஔடதமாம் அனுபவம் என பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அறிவியல் ஆத்திச்சூடி நூலில் இடம்பெற்றிருக்கு. ஆசிரியர் நெல்லை சு.முத்து. ஒருமித்து என்பதன் பொருள் ஒன்றுபட்டு. ஔடதம் என்பதன் பொருள் மருந்து. தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பெற்றவர் நெல்லை சு.முத்து. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்கள் பணியாற்றியவர் நெல்லை சு.முத்து. நெல்லை சு.முத்து அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் மற்றும் 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாட வேண்டும். கண்டறி கண்டு குட்டல் அறி ஓய்வர ஓய்வு குட்டல் அற ஏன் குட்டல் என்று ஏனென்று ஔடதம் குட்டலாம் ஔடதமாம். எதிர்ச்சொல்லை பொறுத்துக. அணுகுனா விலகு, ஐயம்னா தெளிவு, ஊக்கம்னா சோர்வு, உண்மைனா பொய்மை. ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் நீலவானில் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் அறிவியலால் ஆல்பம் என்ற தலைப்பில் பாடநூல் ஆசிரியர் குழு வெளியிட்டிருக்கும். வானை எழப்பும் கடல் மீனை எழப்பும் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவும் சந்து தெரிப்பிற்கு சாத்திரம் கற்பும் என்ற பாடலை பாடியவர் பாரதியார். ஆழக்கடல் பிரித்து எழுதுக. ஆழம் குட்டல் கடல். அவன் எப்போதும் உண்மையை உரைக்கின்றான். விண்வெளி விண் குட்டல் வெளி. நீளம் குட்டல்வான் நீலவான். இல்லாது குட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும். ரோபோ என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் காரல் கபெக்.
செக் நாட்டைச் சேர்ந்த நாடகாசிரியர் காரல் கபெக் என்பவர் 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்று எழுதினார். இதில் தான் ரோபோ என்ற வார்த்தையை முதலாக பயன்படுத்தினார். ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அடிமை. நுட்பமான, கடினமான, ஒரே மாதிரியான வேலைகளை மனிதனை விட விரைவாக தானே செய்ய முடிக்கும் எந்திரம் தானியங்கி. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கியாகும். இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று தானியங்கிகளுக்கு விளக்கம் தந்த நிறுவனம் பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். 1997 மே மாதம் சதுரங்க போட்டியில் கேரி கேஸ்பரோவுக்கு எதிராக கலந்து வெற்றி பெற்ற ரோபோவின் பெயர் டீப் ப்ளூ எனும் மீத்திறன் கணினி. டீப் ப்ளூ எனும் மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் IBM நிறுவனம். உலகிலேயே முதலாக சோபியா என்ற ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ள நாடு சவுதி அரேபியா. ரோபோ சோபியாவுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் எனும் பட்டத்தை வழங்கியுள்ள அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபை. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. நின்று குட்டல் இருந்த அவ்வுருவம் பிரித்து எழுதுக ஆ குட்டல் உருவம். மருத்துவம் குட்டல் துறை மருத்துவத்துறை. செயல் குட்டல் இழக்க செயல் இழக்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். எளிது என்னும் எதிர்ச்சொல் அரிது. அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் மிகவும் பிடித்த நூல் திருக்குறள். அப்துல் கலாம் வாழ்க்கையில் வலு சேர்க்கும் குறள் எதுன்னா அறிவற்றம் காக்கும் கருவி செறிவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். விளக்குகள் பல தந்த ஒளி லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்ற நூலை எழுதியவர் லிலியன் வாட்சன். விளக்குகள் பல தந்த ஒளி லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்ற நூல் யாருக்கு மிகவும் பிடித்த நூல்? அப்துல் கலாமுக்கு. அப்துல் கலாம் அவர்கள் எந்த நூலை படித்த போதுதான் அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றேன் என்றார்? விளக்குகள் பல தந்த ஒளி. போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோகிராம் எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டதை கண்ட அப்துல் கலாம் அவர்கள் கார்பன் நிலையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்களை உருவாக்கினார். சுதந்திர இந்தியாவின் வெற்றிகள் என அப்துல் கலாம் குறிப்பிட்டவை உணவு உற்பத்தியில் தன்னிறைவு, தகவல் தொழில்நுட்பத் துறையில் மிகுதியான வளர்ச்சி, எவ்வகையான செயற்கைக்கோள்களையும் ஏவும் திறன், அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணி, நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும், பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்திவி ஏவுகணைகள் செலுத்துவதில் வெற்றி. 100 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் என அப்துல் கலாம் கூறியவை 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததைப் போல வலுவான கல்வி முறை இருக்கும், அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும், ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும், செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறியிருக்கும். இந்தியா எத்தனை கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை நிலவுக்கு அனுப்பியுள்ளது? 525 கிலோ எடையுள்ள. அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கின்ற மனப்பான்மைதான். இவ்வுலகில் முதல் விஞ்ஞானிகள் என்று அப்துல் கலாம் யாரை குறிப்பிடுகிறார்? குழந்தைகள். வெற்றியடைய அப்துல் கலாம் குறிப்பிட்டவை அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனிங்கள். வியர்வை வியர்வை வியர்வை. மொழி முதல் எழுத்துக்கள். மொழி என்பதற்கு சொல் எனும் பொருளும் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பர். உயிர் எழுத்துக்கள் 12ம் சொல்லின் முதலில் வரும். க, ச, த, ப, ந, ப, ம ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஞ, ஞ, ய, வ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். ங வரிசையில் ங எனும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வரும். கணம். இக்காலத்தில் கணம் எனும் சொல் தனித்து அங்கனம் இங்கனம் வருகிறது. எங்கனம். ஞ வரிசையில் ஞ, ந, நெ, நோ ஆகிய 4 எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். யா வரிசையில் ய, யா, யு, யூ, யோ, யோ ஆகிய 6 எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். வா வரிசையில் வா, வா, வி, வி, வே, வே, வை, வௌ ஆகிய 8 எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். கா வரிசையில் எழுத்துக்கள் கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கூந்தல், கெண்டை, கேணி, கைகள், கொக்கு, கோலம், கௌதாரி. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் 18 மொழிக்கு முதலில் வராது. அதே போல டா, நா, ரா, ல, ழ, ழ, ரா, நா ஆகிய 8 உயிர்மெய் எழுத்துக்களும் மொழிக்கு முதலில் வராது. ஆயுத எழுத்து சொல்லின் மொழிக்கு முதலில் வராது. ங, ந, ய, வா ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர். உயிர் எழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். இன்னு, இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இயு, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இன் ஆகிய மெய் எழுத்துக்கள் 11 மொழியின் இறுதியில் வரும். மொழி இறுதியாக எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் உயிர் எழுத்துக்கள் தனித்து வராது. உயிர் எழுத்துக்கள் மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். அளபடை எழுத்துக்களிடம் வரும்போது உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. இங்கு, இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இர் ஆகிய 7 மெய் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. உயிர்மெய் எழுத்துக்களுள் ஞ எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது.
எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்து மொழி முதலில் வருவதில்லை. ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. நோ எனும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் எனும் பொருளில் வந்துள்ளது. சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள்னால் மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க் ஆகிய பிறமொழி சொற்கள். டேஸ் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ராமன் விளைவை கண்டறிந்தார் சர் சி ராமன். கண்டுபிடித்த ஆண்டு 1928 பிப்ரவரி 28. இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்றது அந்த கண்டுபிடிப்பு ராமன் விளைவு. சர் சி ராமன் தனது கண்டுபிடிப்பை வெளியிட்ட நாள் பிப்ரவரி 28, 1928. தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28. சர் சி ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்றது அந்த கேள்வி எது? கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று செயற்கை நுண்ணறிவு. சேட்டலைட்னா செயற்கைக்கோள். சூப்பர் கம்ப்யூட்டர்னா மீத்திறன் கணினி. இன்டெலிஜென்ஸ்னா நுண்ணறிவு. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு எனும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? மூதுரை. மூதுரை என்னும் சொல்லின் நூலை எழுதியவர் ஔவையார். மாசறனா குறை இல்லாமல், சீர்தூக்கினா ஒப்பிட்டு ஆராய்ந்து. ஔவையார் எழுதிய நூல்கள்: ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை. மூதுரை என்னும் சொல்லின் பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை. மூதுரை பெயர் காரணம் தருக. சிறந்த அறிவுரை கூறுவதால். மூதுரை நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 31 பாடல்கள் உள்ளன. மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும். மாசற குற்றமில்லாமல் கற்க வேண்டும். இடமெல்லாம் பிரித்து எழுதுக. இடம் குற்றல் எல்லாம். மாசற மாசு குற்றல் அற. குற்றம் குற்றல் இல்லாத குற்றமில்லாதவர். சிறப்பு குற்றலுடைய சிறப்புடையார். துன்பம் வெல்லும் கல்வி எனும் தலைப்பில் பாடலை பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஏட்டில் படித்ததோடு நீ இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே என்னும் பாடலை எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். துன்பம் வெல்லும் கல்வி எனும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது என்னும் பாடலை பாடியிருப்பார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். துன்பம் வெல்லும் கல்வி என்னும் தலைப்பில். துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும், வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேண்டும் என்று பாடியிருப்பார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் துன்பம் வெல்லும் கல்வி எனும் தலைப்பில் பாடியுள்ளார். தூற்றும்படினா இகழும்படி, மாற்றார்னா மற்றவர் அல்லது பகைவர்னு சொல்லலாம், மூத்தோர்னா பெரியோர், நெறினா வழி, மேதைகள்னா அறிஞர்கள், வற்றாமல்னா அழியாமல். மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பெயரால் அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி இருக்க வேண்டும், 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி. கல்வித்துறை விதிகளின்படி எத்தனை மைல் தூரத்திற்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்திற்கு வேறு பள்ளிகளுக்கு அனுமதி கிடையாது? 3 மைல் தூரத்தில். கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்டவர் மறைந்த மேனாள் முதல்வர் காமராசர். அப்போ காமராசரை கல்வி கண் திறந்தவர்னு பாராட்டுறது தந்தை பெரியார். காமராசரின் சிறப்பு பெயர்கள்: பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கர்ம வீரர், தலைவர்களை உருவாக்குபவர். காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய எத்தனை பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன? 6000 பள்ளிகள். அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டிருப்பார் காமராசர். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் காமராசர். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் காமராசர். பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை நடத்தியவர் காமராசர். தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கியவர் காமராசர். மதுரை பல்கலைக்கழகத்தின் பெயர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம். காமராசருக்கு நடுவண் அரசு எந்த ஆண்டு பாரத ரத்னா அவார்டு விருது வழங்கியது? 1976. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் நினைவில்லங்களாக மாற்றப்பட்டன. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்தின் பெயர் காமராசர் உள்நாட்டு விமான நிலையம். காமராசருக்கு சென்னையில் எங்கு சிலை நிறுவப்பட்டுள்ளது? மெரினா கடற்கரையில். கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் கட்டப்பட்ட ஆண்டு அக்டோபர் 2, 2000. காமராசர்
பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாளை எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது? கல்வி வளர்ச்சி நாள். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது? சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை அடுக்குகளை கொண்டது? 8 அடுக்குகள், பரப்பளவு 8 ஏக்கர். ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் சீனா. நூலக விதிகளை உருவாக்கியோர் முனைவர் ரா அரங்கநாதன். இந்திய நூலகவியலின் தந்தை சீர்காழி ரா அரங்கநாதன். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8 தளங்கள். தரைத்தளத்தை பொறுத்தவரையும் சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள், பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவாக உள்ளன. முதல் தளம் குழந்தைகள் பிரிவு இருக்கும், பருவ இதழ்கள். இதில் 20,000க்கும் மேற்பட்ட பல்லுலக குறுந்தகடுகள் உள்ளன. 2ஆம் தளம் தமிழ் நூல்கள். 3ஆம் தளம் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். 4ஆம் தளம் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. 5ஆம் தளம் கணிதம், அறிவியல், மருத்துவம். 6ஆம் தளம் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. 7ஆம் தளம் வரலாறு, புவியியல், சுற்றுலா, அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம், பழமையான ஓலைச்சுவடிகள் நூலகம். அனைத்து வகை போட்டித் தேர்வு தேவையான நூல்கள் எல்லாமே 7வது தளத்தில் உள்ளன. 8வது தளம் நூலகத்தின் அலுவலக பிரிவு. நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள்: அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். நடமாடும் நூலகம் எனும் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் தமிழ்நாடு. சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது சீர்காழி சிறா அரங்கநாதன் விருது. இணை எழுத்துக்கள் 6 வல்லின மெய் எழுத்துக்கள் மற்றும் 6 மெல்லின மெய் எழுத்துக்களை உடையது. இணை எழுத்துக்கள்னா 6 வல்லின மெய் எழுத்து + 6 மெல்லின எழுத்துக்கள். மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். ஆனால் இடைநிலை எழுத்துக்கள் 6ம் எரள வளல ஒரே இனமாகும். உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்களாகும். ஐ எனும் எழுத்தின் இணை எழுத்து இ. ஔ எனும் இணை எழுத்து உ. தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்திற்கு மட்டும் இணை எழுத்து கிடையாதுன்னா ஆயுத எழுத்துக்கு கிடையாது. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னும் சாந்தனை கல்லாதவரை இடம்பெற்ற நூல் திருக்குறள். ஆற்றம் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லா அந்நாடு வேற்று நாடு ஆகா தமயம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். இந்த பாடல் பழமொழி 400ல் இடம்பெற்றிருக்கும். கற்றவனுக்கு கட்டுச்சூட வேண்டாம் என்ற பழமொழியை குறிப்பிட்டிருக்கு. இதில் பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையினார். டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் ஆசிரியர் நாளாக கொண்டாடப்படுகிறது. அப்துல் கலாம் பிறந்தநாள் மாணவர் நாள். விவேகானந்தர் பிறந்தநாள் தேசிய இளைஞர் நாள். ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் குழந்தைகள் நாளாக கொண்டாடப்படுகிறது. எஸ்கலேட்டர்னா மின் படிக்கட்டு, லிப்ட்னா மின் தூக்கி, இமெயில்னா மின்னஞ்சல், காம்பேக்ட் டிஸ்க் குறுந்தகடு, காம்பேக்ட் டிஸ்க்னா குறுந்தகடு, இ லைப்ரரினா மின் நூலகம், இ மேகசின்னா மின் இதழ்கள். நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்றல் அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவையேற்றும் சொல்லிய ஆசார வித்து. இது ஆசாரக்கோவை நூலில் இடம்பெற்றுள்ளது. ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஒப்புரவு என்பதன் பொருள் எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல் என்பதன் பொருள் நட்பு கொள்ளுதல். நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் 8 என்பதை குறிக்கும் நூல் ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதன் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது? 100 வெண்பாக்களை கொண்டுள்ளது. தொகைச்சொல் விளக்கம் தருக. முத்தேன், கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன் வந்திருக்கும். முத்தேன், கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். முக்கனி, மா, பலா, வாழை. முத்தமிழ் ஈலிசை நாடகம். தங்கப்பூ பதித்த தந்தத்தால் ஆன தொட்டிலில் செல்லமாய் உறங்க வைத்தவர் சேரநாட்டு மன்னன் முத்தேன். இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் மன்னன் சோழ நாட்டு மன்னன் முக்கனி. குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் மன்னன் பாண்டிய நாட்டு மன்னன் முத்தமிழ். தாலாட்டு எந்த இலக்கிய வகையைச் சேர்ந்தது? வாய்மொழி இலக்கியம். தாள் என்பதன் பொருள் நாக்கு. நாவை அசைத்து பாடுவது தாலாட்டு. தாள் குட்டல் ஆட்டு. உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறைந்த. நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பவை விழாக்கள். உழவர்கள் ஆடித்திங்களில் விதைத்து தைத்திங்களில் அறுவடை செய்வர். பழையன கழிதல் புதியன புகுதல் என்ற பாடல் இடம்பெற்றாலும் நன்னூல் நூற்பா. மார்கழி மாதத்தின் இறுதி நாள் போகி திருநாள். வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருவிழா. பொங்கல் என்பதன் பொருள் பொங்கி பெருகி வருவது. எந்த நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கிறது? தை முதல் நாள். திருவள்ளுவர் நாள் தை 2ஆம் நாள். பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். மாடு என்பதன் பொருள் செல்வம். மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல்னு சொல்லலாம். மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல். அறுவடை திருநாள் எந்தெந்த மாநிலங்களில் மகர சங்கராந்தாதி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது? அறுவடை திருநாள் மகர சங்கராந்தி ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம். அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்தில் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? லோரி. அறுவடை திருநாள் எந்தெந்த மாநிலங்களில் உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது? உத்தராயன்னா குஜராத், ராஜஸ்தான்.
மற்போரில் சேர்ந்தவன் மாமல்லன், அதாவது நரசிம்மவர்மன். நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவன்? 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவன். மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள்: அர்ஜுனன் தபசு, புலிகுகை, பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோயில், புலிகுகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். நரசிம்மவர்மனின் தந்தை 1ஆம் மகேந்திரவர்ம பல்லவர். அர்ஜுனன் தபசு என்பதின் மற்றொரு பெயர் பகீரதன் தவம். சிற்பக்கலை வடிவமைப்புகள் எத்தனை வகைப்படும்? சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும். 1 குடவரை கோயில், 2 கட்டுமான கோயில், 3 ஒற்றைக்கல் கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 உள்ளன. 4 வகை சிற்பக்கலை வடிவமைப்புகளும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம். மாமல்லபுரத்தின் தற்போதைய பெயர் மகாபலிபுரம். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மைங்கொலிகள் என்பர். மைங்கொலி எழுத்துக்கள் எத்தனை? 8 இருக்கு. ந, 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 ல, ழ, ல, ர, ர. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுதால் பிறக்கும் எழுத்து ந. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து ந. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து ந. டகரத்தை அடுத்து வர நகரம் டன்னகரம் எனவும், தகரத்தை அடுத்து வர நகரம் தன்னகரம் எனவும் அழைப்பர். ரகரத்தை அடுத்து வர ரன்னகரம் எனவும் கூறுவர். டா என்னும் எழுத்துக்கு முன் இன் என்னும் எழுத்து வரும். கண்டம், வண்டி, நண்டு. ரா என்னும் எழுத்துக்கு முன் இன் என்னும் எழுத்து வரும். மன்றம், நன்றி, கன்று. வானம் என்பதன் பொருள் வெடி. வானம் என்பதன் பொருள் ஆகாயம். பனி என்பதன் பொருள் வேலை. பனி என்பதன் பொருள் குளிர்ச்சி. விலை என்பதன் பொருள் பொருளின் மதிப்பு. விழைனா உண்டாக்குதல். விழை என்பதன் பொருள் விரும்பு. இலைனா செடியின் இலை. இழைனா மெலிந்து போதல். இழைனா நூல் இழை. நாவின் இரு பக்கங்கள். நா மேல் பற்களின் அடியை தொடுவதால் தோன்றும் எழுத்து லா. வா போல இருப்பதால் இதை வகரல் அகரம் என்பர். நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தோன்றும் எழுத்து ழா. பொதுல் அகரம் என்னும் அழைப்பர். இது நா போல இருப்பதால் நகரல் அகரம் என்பர். நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தோன்றும் எழுத்து ழா. இது மா போல இருப்பதால் மகர லகரம் என்றும் கூறுவர். நாவின் நுனி மேல் அன்னத்தில் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகர எழுத்து ரா எழுத்து தோன்றுகிறது. இடையின எழுத்து என்பதால் இது ரகரம் என்பர். நாவின் நுனி மேல் அன்னத்தில் மையப்பகுதியை உரசுவதால் தோன்றும் எழுத்து ழா. வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்பர். பொருள் வேறுபாடு அறிக. ஏரினா குளம். ஏரி அப்படின்னா மேலே ஏரி. கூரைனா வீட்டின் கூரை. கூரைனா புடவை என்று பொருள். சிரம்னா தலை. இலைக்கு வேறு பேர் தழை. வண்டி இழுப்பது காளை. கடலுக்கு வேறு பேர் பறவை. ஸ்கல்ப்சர்ஸ்னா சிற்பங்கள். சிப்ஸ்னா சில்லுகள். ரெடிமேட் ட்ரெஸ்னா ஆயத்த ஆடை. மேக்கப்னா ஒப்பனை. டிப்பன்னா சிற்றுண்டி. உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் திருவள்ளுவர். மோந்து பார்த்தால் வாடிவிடும் மலர் அனிச்ச மலர். நிலையான செல்வம் ஊக்கம். ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஸ் தராத சொற்களை பேச மாட்டார்கள். பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். ஊக்கமது கைவிடல் என்றவர் ஔவையார் ஆத்திச்சூடியில் இடம்பெற்றிருக்கும். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தன் அவன் எனும் பாடலை பாடியவர் முடியரசன். பாடியிருப்பார் நானிலம் படைத்தவன் என்ற தலைப்பில். ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர்கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி கொடிர் பொறித்தான் முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்களிப்பு மீதுரா ஏலம் மிளகு போல் என்று பாடியிருப்பார் முடியரசன் நானிலம் படைத்தவன் நூல். பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கு வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான் என்ற பாடல் முடியரசன் பாடியிருப்பார் நானிலம் படைத்தவன் நூலில். மல்லெடுத்தனா வலிமை பெற்ற. சமர்னா போர். கழனினா வயல். மரம்னா வீரம். எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி. களம்னா கப்பல். ஆழினா கடல். முடியரசன் இயற்பெயர் துரைராசு. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை, புதியதொரு விதி செய்வோம் முதலிய நூல்களை எழுதியவர் முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன். நானிலம் படைத்தவன் எனும் தலைப்பில் எழுதப்பட்ட பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? புதியதொரு விதி செய்வோம். வெள்ளி பனிமலை மீது உலாவும் அடி மேலை கடல் முழுது கப்பல் விடுவோம் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்ணும் காவேரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் சிங்க மராட்டையர் தம் கவிதை கொண்டு சேர்த்து தந்தங்கள் பரிசொலிப்போம் என்று பாடியவர் பாரதியார்.
நானிலம் பிரித்து எழுதுக. 4 கூட்டல் நிலம். விடிவெள்ளி நம்விளக்கு ஐலாசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலாசா, அடிக்கும் மலை நம் தோழன் ஐலாசா, அருமை மேகம் நமது குடை ஐலாசா, வெண்மணலை பஞ்சுமேத்த ஐலாசா, விண்ணின் இடி காணும் கூத்து ஐலாசா. இது கடலோடு விளையாடு எனும் நாட்டுப்புற பாடல். பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா, பனிமூட்டும் உடல் போர்வை ஐலசா, காயும் கதிர் சுடர் கூரை ஐலசா, கட்டுமரம் வாழும் வீடு ஐலசா, மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசா, பிடிக்கும் மீன்கள் நம் பொருட்கள் ஐலசா, முழு நிலவே கண்ணாடி ஐலசா, மூச்செடுக்கும் நீச்சல் யோகம் ஐலசா, தொழும் தலைவன் பெருவானும் ஐலசா, துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா. இந்த பாடல் கடலோடு விளையாடு நாட்டுப்புற பாடல் இடம்பெற்றிருக்கும். மின்னல் வரினா மின்னல் கோடு, அரிச்சுவடினா அகரவரிசை எழுத்துக்கள். நெய்தல் திணையின் நிலம் கடலும் கடல் சார்ந்த இடம். நெய்தல் நிலத்தில் வாழ்ந்த மக்கள் பரதவர் பரத்தியர். நெய்தல் நிலத்தில் மக்கள் செய்த தொழில் மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். நெய்தல் திணையின் பூ தாழம்பூ. நாட்டுப்புற பாடலை எவ்வாறு அழைப்பர்? வாய்மொழி இலக்கியம் என்று அழைப்பர். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் சு. சக்திவேல். கடலோடு விளையாடு என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நாட்டுப்புற இயல் ஆய்வு. பொறுத்துக. விடிவெள்ளி விளக்கு, மணல் பஞ்சுமெத்தை, புயல் ஊஞ்சல், பனிமூட்டம் போர்வை. நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருள்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வணிகம். நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர். ஆட்டின் பாலை கொடுத்து அதற்கு பதிலாக தானியத்தை பெற்றனர். வணிகத்தின் வகைகள் 2. 1 தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம். வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாக செல்வார்கள். இக்குழுவை எவ்வாறு அழைப்பர்? வணிக சாத்து என்று அழைப்பர். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமனர் போகலும் என பாடல் வரி இடம்பெற்ற நூல் நற்றிணை. பாலோடு வந்த கூலோடு பெயரும் என பாடல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. பொன்னோடு வந்த கரியோடு பெயர் இடம்பெற்ற நூல் அகநானூறு. துறைமுக நகரங்கள் பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் குறிக்கப்பட்டன. தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த துறைமுகம் பூம்புகார். வணிகத்தை தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் என்று பிரிக்கலாம். நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் சிறு வணிகர்கள். பழங்காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு ஆகியவை பழங்காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டவை. சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் கண்ணாடி, கற்பூரம், பட்டு. அரேபியாவிலிருந்து வாங்கப்பட்டவை குதிரைகள். வணிகரின் நேர்மையை பற்றி கூறும் நூல் திருக்குறள். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின் என்கிறது திருக்குறள். வணிகர்கள் பொருளை வாங்கும்போது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள். பிறருக்கு கொடுக்கும் போது அளவை குறைத்து கொடுக்க மாட்டார்கள். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று குறிப்பிடும் நூல் பட்டினப்பாலை. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைப்படாது என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் பட்டினப்பாலை. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருப்பால் கோடாமை சான்றார் கனி என்கிறது திருக்குறள். விரிவடைந்த, விரிவு குட்டல் அடைந்த. கரன்சி நோட்னா பணத்தால், பேங்க்னா வங்கி, செக்னா காசோலை, டிமாண்ட் டிராப்னா வரைவோலை, டிஜிட்டல்னா மின்னணு மையம், டெபிட் கார்டுனா பற்று அட்டை, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம், இ காமர்ஸ்னா மின்னணு வணிகம். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதர் என்று பாடியவர் ஔவையார். அருளப்பர் தனது பிள்ளைகள் வளவன், அமுதா, எழிலன் ஆகியோருக்கு தலா எவ்வளவு பணம் தந்தார்? 50,000. பணத்தை பயன்படுத்தாமல் வங்கி பாதுகாப்பீட்டில் வைத்திருந்தவன் எழிலன். ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள்னா ஆ இ உ. உ தற்போது பயன்பாட்டில் கிடையாது. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு. இவன், அவன், இது, அது. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே புறத்தே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு. அவ்வானம், இவ்வானம், இந்நூல், இம்மலை. நம் அருகில் அண்மையில் உள்ளவற்றை சுட்டி காட்டுவது அண்மை சுட்டு. இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ. தொலைவில் சேமையில் உள்ளவற்றை சுட்டி காட்டுவது சேமை சுட்டு. அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம். சேமை சுட்டுக்குரிய எழுத்து ஆ. ஆயி ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த என தெரிந்து சுட்டுப்பொருளை தருவது சுட்டு திரிவு. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கு இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து சுட்டெழுத்து உ. உது, உவன். வினா எழுத்துக்கள் 5 வகைப்படும். ஏ, யா, ஆ, ஓ, ஏ. வினா எழுத்துக்கள் 5. மொழியின் முதலில் வரும் இனா எழுத்து ஏ, யா. எங்கு, யாருக்கு. மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்து ஆ, ஓ. மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்து ஆ, ஓ. பேசலாமா, தெரியுமோ. மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ. ஏன், நீதானே. மொழி முதலிலும் இறுதியில் வரும் வினா எழுத்து ஏ. சொல்லின் அகத்தே இருந்து வினாப்பொருளை தருவது அகவினா. எது, யார், என். சொல்லின் புறத்தே இருந்து வினாப்பொருளை தருவது புறவினா. அவனா, வருவானோ. கிடைக்கும் பொருள்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம். கல் என்பது விற்பனை பொருள் என்று. ஆனால் அதனை செதுக்கி சிலையாக மாற்றலாம். உதிரும் கல் தூளை கோலமாக மாற்றலாம்.
இதனை மதிப்பு கூட்டுதல் என்பர். கமாடட்டினா பண்டம், வாயோஜ்னா கடற்பயணம், பெரிரிஸ்னா பயணப்படகுகள், அடல்ட்ரேஷனா கலப்படம், ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம், மெர்ச்சன்ட்னா வணிகர், என்டர்பிரனியர்னா தொழில் முனைவோர். பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்னும் தலைப்பில் அமைந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்னும் தலைப்பில் அமைந்த பாடல் தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் தாராபாரதி. கவி ஞாயிறு தாராபாரதி. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், தாராபாரதியின் கவிதைகள் ஆகிய நூல்களை இயற்றியவர் தாராபாரதி. புதுமைகள் செய்த தேசம் எது, பூமியின் கிழக்கு வாசல் எது என்று பாடியவர் தாராபாரதி. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை, மெய்களை போற்றிய இந்த தாய்க்கு, இந்திய தாய்க்கு மெய்யனூர் என்கிற மேலாடைன்னு பாடியிருப்பார் தாராபாரதி. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவேரி கரையில் எதிரொலிக்க. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவேரி கரையில் எதிரொலிக்க. கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்குன்னு பாடியிருப்பார் தாராபாரதி. கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும், புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம், அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தறி அறத்தின் ஊன்று கோலாக, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்று பாடியவர் தாராபாரதி. பூமியின் கிழக்கு வாசலாக திகழ நாடு இந்திய நாடு. நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குவது திருக்குறள். இந்திய தாய்க்கு மேலாடையாக விளங்குவது மெய். காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவேரி கரை வரை எதிரொலிக்கும். கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன. குமரிமுனை ஆகிய கன்னியின் கூந்தலுக்காக காஷ்மீர் மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன. அறத்தின் ஊன்றுகோலாக இருப்பவை காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். தமிழ்நாட்டில் காந்தி அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? மதுரை. காந்தியடிகள் சென்னைக்கு முதல் முறையாக வந்த ஆண்டு 1919 பிப்ரவரி மாதம். ஆங்கில அரசு ரவுலட் சட்டத்தை நடைமுறைப்படுத்திய ஆண்டு 1919. ரவுலட் சட்டத்தை எதிர்த்து காந்தியடிகள் பெரிய போராட்டத்தை நடத்த அதை பற்றிய கருத்தாய்வு கூட்டம் யாருடைய வீட்டில் நடைபெற்றது? ராஜாஜி வீட்டில். திரு காந்தி அவர்களே, நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன் என்று கூறியவர் பாரதியார். தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். 1921 ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தார். 1921 செப்டம்பர் மந்தில் தமிழ்நாடு காந்தியடி வந்திருப்பார். அப்போது புகைவண்டியில் மதுரைக்கு சென்ற போது செல்லும் வழியில் பெரும்பாலான மக்கள் இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே அணிந்து இருப்பதை கண்டு அன்று முதல் வேட்டியும் துண்டு மட்டுமே அணிய தொடங்கினார். காந்தியடிகள் காரைக்குடியை சுற்றி பார்க்க சென்ற போது எந்த ஊரில் தங்கினார்? கானாடு காத்தான் எனும் ஊரில். காந்தியடிகள் எங்கு வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழி கற்க தொடங்கினார்? தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில். தமிழ் கையேடு என்ற நூலை எழுதியவர் ஜி. போப். காந்தியடிகளை கவர்ந்த நூல் திருக்குறள். 1937 ஆண்டு சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்ற போது அதற்கு தலைமை தாங்கியவர் காந்தியடிகள். சென்னை இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் உவேசா. யாருடைய பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் குறிப்பிட்டார்? உவே சாமிநாதர். காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. இலக்கிய மாநாடு சென்னையில் நடைபெற்றது. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதி குற்றாலம் அருவி தமிழ் கையேடு நூல் எழுதந்து ஜி. போப். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் கற்றறிந்த மொழிகள் தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை மணந்து கொண்டவர் வேலுநாச்சியார். 1772 ஆண்டு காளையர் கோவிலில் நடைபெற்ற போரில் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்டவர் முத்து வடுகநாதர். வேலுநாச்சியார் எந்த கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார்? திண்டுக்கல் கோட்டை. வேலுநாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயர். நாம் சிவகங்கை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று கவலை நிறைந்த குரலில் கூறியவர் வேலுநாச்சியார். நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டதுன்னு சொன்னது அமைச்சர் தாண்டவராயர். மைசூரிலிருந்து எவ்வளவு படைகளை ஐதர் அலி அனுப்பியிருந்தார்? 5000 குதிரைப்படை வீரர்கள். ஐதர் அலி உறுதியாக அப்படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் என்று அரசியாரை என்றவர் அமைச்சர் தாண்டவராயர். நம் அரசியாரின் பன்மொழிவு அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்றார் சின்னமருது. நமது வீரர்களுடன் ஐதர் அலி அனுப்பி 5000 குதிரைப்படை வீரர்கள் சேர்ந்துவிட்டனர். ஆகவே நாளை சிவகங்கை மீட்க புறப்படலாமா என்று கூறியவர் பெரிய மருது. முதலில் வேலுநாச்சியார் கைப்பற்றிய பகுதி காளையர் கோவில். வேலுநாச்சியாரின் ஆண்கள் படைக்கு பிரிவுக்கு தலைமை ஏற்றவர்கள் மருது சகோதரர்கள். வேலுநாச்சியாருடைய பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர் குயிலி. விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டுமே அனுமதி உண்டு. வேலுநாச்சியார் படையை காட்டி கொடுக்கும்படி எந்த பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தி கொன்றுவிட்டார்கள்? உடையாள். விஜயதசமி நாளில் சிவகங்கை நோக்கி புறப்பட்ட வழியில் உடையாளுக்காக நடுக்கல் நடப்பட்டது. தம் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்தவர் குயிலி.
தம் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்குகள் குதித்தவர் குயிலி. வேலு நாச்சியாரின் காலம் 1730 பிறந்து 1796 இருந்திருப்பாங்க. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலு நாச்சியார். இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். எடுத்துக்காட்டு பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல். செயலை குறிக்கும் செயல் வினைச்சொல். எடுத்துக்காட்டு வா, போ, எழுது, விளையாடு. பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். தந்தையும் தாயும் மற்றொருவர் திருக்குறளை. பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். மாநகரம், சாலச் சேர்ந்தது. வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழி தமிழ், ஆங்கிலம். வ.உ.சி. அவர்கள் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் எனும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வ.உ. சிதம்பரனார். சுதேசி நாவாய் சங்கம் என்றும் கப்பல் நிறுவனத்தை வ.உ. சிதம்பரனார் பதிவு செய்த ஆண்டு 1906 அக்டோபர் 16. ஒன்று என்பதை குறிக்க ஓர், ஒரு ஆகிய 2 சொற்களும் பயன்படுத்தப்படுகின்றன. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். ஓர் ஊர், ஓர் ஏரி. உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். ஒரு நகரம், ஒரு கடல். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். அஃது இங்கே உள்ளது. உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். அது நன்றாக உள்ளது. கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் தான் சரி. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. தவறு. அது நகரத்திற்கு செல்லும் சாலை. அது ஒரு இனிய பாடல். அஃது ஒரு இனிய பாடல். பேட்ரியாட்டிசம்னா நாட்டுப்பற்று. ஆர்ட் கேலரினா கலைக்கூடம். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டினா மெய்யுணர்வு. தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருக்குள் செம்மையர்க்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்று பாடியவர் தாய்மானவர். பராபர கன்னி என தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. தண்டருள் என்பதன் பொருள் குளிர்ந்த கருணை. கூர் என்பதன் பொருள் மிகுதி. செம்மையருக்கு என்பதன் பொருள் சான்றோருக்கு. ஏவல் என்பதன் பொருள் தொண்டு. பராபரமே என்பதன் பொருள் மேலான பொருளே. எய்தும் என்பதன் பொருள் கிடைக்கும். பராபர கன்னி என்னும் பாடலை எழுதியவர் தாய்மானவர். திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் தாய்மானவர். திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்த தாய்மானவர். பராபர கன்னி என பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தாய்மானவர் பாடல்கள். தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் தாய்மானவர் பாடல்கள். 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை கன்னி. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. சுயம் என்பதன் பொருள் தனித்தன்மை. கலீல் கிப்ரான் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? லெபனான் நாட்டைச் சேர்ந்தவர். கலீல் கிப்ரான் கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர். தீர்க்கதரிசி என்னும் நூலை மொழிபெயர்த்தவர் கவிஞர் புவியரசு. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால்பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் என்று குறிப்பிட்டவர் கலீல் கிப்ரான். இந்த வீடியோ பொறுத்தவரையும் 6ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு வினாக்களை முழுமையாக பார்த்துருக்குறேங்க. கிட்டத்தட்ட 600 வினாக்களாக பார்த்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.